நம்ம வந்து இன்னைக்கு கலைகள் மொத்தம் 64 கலையில் ஜோதிடம், வாஸ்து, கணிதம், சாஸ்திரங்கள்லாம் 7வது கலைன்னு சொல்கிறாங்க. சில நூலில் 8வது கலைன்னு சொல்கிறாங்க. நாம் அதை 8வது கலையாகவே பார்ப்போம். அந்த கலையை இன்னைக்கு நம்ம வந்து படிக்க வரல, கற்றுக்கிட்டு வந்திருக்கோம். நான் படிக்க யாருமே கூப்பிடல, கற்றுக்க தான் கூப்பிட்ருக்கேன். இது வந்து ஏன் திடீர்னு இந்த கிளாஸ் வந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சிருக்கோன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரவிரமணா சார்னு ஒருத்தர் கடந்த சில மாதங்களுக்கு முன் மறைந்திருப்பார். அவருடைய அன்னாரின் ஆத்மா வந்து சாந்தி அடையணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த கிளாஸ் வந்து நம்ம எடுக்கிறோம். நீங்கள் நிறைய பேருக்கு வாஸ்து ரீதியாக நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், பேசிக் தெரிஞ்சிருக்கலாம், நிறைய விஷயங்கள் வெளியே நீங்கள் நிறைய படிச்சிருக்கலாம், யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே டோட்டலாக மறந்துட்டு பிளாங்காக, ஏன்னா நம்ம ரொம்ப வித்தியாசமாக இப்போ நம்ம பார்ப்போம். முற்றிலும் அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். இப்போ டாக்டர் கிட்ட போனீங்கன்னா ஒரு டாக்டர் ஒரு மாத்திரை எழுதி கொடுப்பார், இன்னொரு டாக்டர் அதை நிப்பாட்டிட்டு இது போடுன்னுவார். இன்னொருத்தர் கிட்ட போனீங்கன்னா இதை நிப்பாட்டிட்டு அதை போடு, அதையும் போடுற, அது வேலைக்கு ஆகாதுன்னு. இது எல்லா துறையிலையுமே இருக்கும், அதுவும் நம்ம துறையில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இந்த வாஸ்து ரீதியாக இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப முற்றிலும் மாறுபட்ட கருத்தாக இருக்கும். ஒரு ஓலைச்சுவடி போகிறீங்க, அந்த ஓலைச்சுவடியிலே சில விஷயங்கள் சொல்ல முடியாத விஷயங்கள் கூட வாஸ்துவில் சொல்ல முடியும். வாஸ்து பொறுத்தையும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிங்க. வாஸ்து நல்லா தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் என்னன்னா, யார் வீட்டுக்கு போனாலும் வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்கும். இல்லைன்னா உங்களால் பல பேர் குடும்பத்தில் என்ன வரும், பிரச்சனை கண்டிப்பாக வரும். எந்த இடத்துல போனாலும் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும்னா, அந்த இடத்துல நீங்கள் அட்வைஸ் பண்ணுறேன், நல்லது செய்கிறேன்ட்டு நீங்களா வாலண்டியாக ஒரு விஷயத்த சொல்ல போய் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க. ஒன்று. ரெண்டாவது, வாஸ்து தெரிஞ்சுட்டது பிறகு உங்கள் கூட பழகணுங்க இவ்வளோ நாளாக என்ன மாதிரியான கேரக்டர்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். நீங்கள் ஒரு அனுமானம் பண்ணி வச்சுருப்பீங்களே, அந்த அனுமானம்லாம் உடையும். அந்த அனுமானம் சுத்தமான ஆகிடும், உடைஞ்சு சுக்குநூறாக ஆகிடும். உண்மையான கேரக்டர் தெரியும். ஆனால் நீங்கள் அப்பயும் என்ன பண்ணணும், பழகணும். இந்த இயற்கை விதிமுறைகளை நீங்கள் யாரும் செய்யக்கூடாது. அவங்க கூட தெரியாத போது எப்படி பழகுனீங்களோ, தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணணும், விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டது தான் என்னது ஆன்மீகம். உனக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயத்தை எப்போ நீங்க ஒதுக்க ஆரம்பிக்கிறியோ, அப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனைல ஒரு நாள் மாட்டீங்க. அன்னைக்கு நீங்க மாட்டக்கூடிய பிரச்சனைல உங்களால யாரையுமே காப்பாற்ற. அதீத புத்திசாலி ஒரு நாள் பெருத்த அடிவாகும். யதார்த்தமான வாழ்க்கையை வாழணும். வாஸ்து தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்க முதல்ல மற்றவங்களை காப்பாற்றுறீங்களோ, உங்க பசங்க. பொண்ணுக்கு காதல் வருமா, பையனுக்கு காதல் வருமா, பையனுக்கு வேலை கிடைக்குமா, நம்மளுக்கு உடல் நோய் வந்தா எந்த உறுப்பு பாதிக்கும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த கோயிலுக்கு போனா நமக்கு சக்சஸ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுட்டு பிறகு மற்ற வீட்டுக்கெல்லாம் நீங்க போன உடனே உங்க கண்ணு ஃபுல்லா வாஸ்துலே தான் ஃபோக்கஸ் ஆகும். இயற்கை அது ஒரு ஆர்வம். இப்போ இங்க ஒரு பாயிண்ட் சொல்றேன்னா டக்குன்னு அது போற வழியில உங்க ஃப்ரெண்டு வீடு இருந்ததுன்னா அதை போய் சொன்னாதான் நமக்கு தூக்கம் வரும். அது ஒரு சைக்காலஜி, அது ஒரு மனவியாதி, வியாதின்னு கூட சொல்லலாம். அதை நீங்க என்ன பண்ணிக்கணும், குறைச்சிங்க. எங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. அவங்களாம் வந்து கேட்டா நம்ம என்ன பண்ணோம், சொல்லாம இருக்கக்கூடாது. நம்மளா போய் சொன்னாங்கன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, ஒத்துக்கவே மாட்டாங்க. அது தேவையில்லாத நிறைய உங்களுடைய மன உடைச்சல். அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுன்னா, ஒருவேளை நம்ம இன்னும் கத்துக்கணுமோ, இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணுமோ. இப்போ ஒரு வீடு பார்க்குறோம், அந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு இல்லீகல் அஃபைர் இருக்கும்னு நினச்சிங்க, நீங்கள் போய் சொல்றீங்க இல்லைன்னு சாதிப்பாரு. உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கே உடையும். ஒருவேளை இன்னும் நான் சரியா கத்துக்கணுமோ, இன்னும் நான் போடணுமோ, ஏதோ நம்மளுக்கு நாலேஜ் வேணும்னு நினச்சிப்பீங்க. உண்மையிலே ஒரு இல்லீகல் அஃபைர் தான் இருப்பாரு. அவர் 4 வாட்டி ஸ்ட்ராங்கா பேசலாம் ஆயிடுவீங்க, நீங்க நம்பிடுவீங்க, உங்களுடைய நம்பிக்கை உடையும். இப்போ அவர் ஸ்ட்ராங்கா பேசினா கூட அவரை உடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் வரும்போது நீங்க பேசலாம். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எப்பவுமே நம்ம எந்த ஒரு துறையில போய் நம்ம வந்து அந்த துறையை உள்ள போறோம்னா, இப்போ ஜோதிடம் போறோம்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்குமே பேசிக் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பேசிக்கை தொட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், கிளாஸை பயணிக்கணும். யாருன்னா ஒருத்தருக்காச்சும் தெரியாம இருக்கலாம். ரெண்டாவது, முறைன்னு ஒன்று இருக்கு, அந்த முறையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. அது நல்ல ஒரு விஷயம். அதனால பேசிக்கை தொட்டு தான் போவோம். ஒன்று. ரெண்டாவது, இப்போ நம்ம பார்க்க போகிற பேசிக்கு நான் சொல்லிட்டேன் மறுபடியும், இதுக்கு முன்னாடி நீங்கள் வாஸ்து படிச்சிருக்கலாம், வாஸ்து தெரிஞ்சிருக்கலாம், நீங்களே வாஸ்து பார்க்குற ஆளாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஆஃப் நாலேஜ் இருக்கலாம், இல்லை புதுசாக கற்றுக்க கூட வரலாம். அதெல்லாம் தூக்கி அப்படியே வச்சுட்டு
இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படிதான் பார்க்கணும். வாஸ்துவே என்ன பண்ணோம், முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் தான் நம்ம அதை அப்ரோச் பண்ணணும்.